வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே, நீங்கள் எல்லாருமே நிகழ்ந்தது நடக்கும், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர இருக்கு மக்களே. நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 2025 டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியில் தகுதி மதிப்பெண்கள் போட்டிருந்தாலே போதும், அந்த தகுதி மார்க்கை வாங்கியிருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் மக்களே. காலி பணியிடங்கள் முதுகலை பட்டதாரியில் அறிவிக்க போகிறாங்களா இல்லையான்றது இன்னும் அஃபிஷியலாக இன்னும் வரல. ஸோ எது எப்படியோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய பேருடைய கோரிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி சிபி டிசைடிங் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எல்லா தகவலையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஸோ தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உயர்த்த போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. பாட வாரியாக காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. ஸோ ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் பிசி எம்பிசிக்கு 75 மார்க் வேணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏக்கு 68 மார்க்கு, எஸ்டிக்கு 60 மார்க் இருந்தாலே போதுங்க. இந்த மார்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணிக்கு போகவும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. சப்ஜெக்ட் ஜென்ரலில் பார்த்தலாம். தமிழுக்கு 101, இங்கிலீஷுக்கு 101, மேக்ஸுக்கு 101, ஃபிசிக்ஸுக்கு 97, கெமிஸ்ட்ரிக்கு 91, பாட்னிக்கு 95, ஜுவாலஜிக்கு 91, காமர்ஸுக்கு 96, ஹிஸ்ட்ரிக்கு 95, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 100, எக்கனாமிக்ஸுக்கு 91. ஸோ இது இந்த முதுகலை பட்டதாரியில் ஜென்ரலுக்கு மட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியோடைய கட் ஆஃபை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 93, பிசிக்கு 95, மேக்ஸுக்கு 91, ஃபிசிக்ஸுக்கு 85, கெமிஸ்ட்ரிக்கு 85, பாட்னிக்கு 85, ஜுவாலஜிக்கு 85, காமர்ஸுக்கு 90, ஹிஸ்ட்ரிக்கு 85, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90, எக்கனாமிக்ஸ் 82. ஸோ இதில் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ எந்த இடத்துல இது அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்படியாகும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இன்னும் வெளியிடலை. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்தோடும். அதற்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு சில முக்கியமான கட் ஆஃப் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்து பிசி கம்யூனிட்டி தமிழுக்கு 93, இங்கிலீஷுக்கு 95, மேக்ஸுக்கு 91, ஃபிசிக்ஸுக்கு 85, கெமிஸ்ட்ரிக்கு 85, பாட்னிக்கு 85, ஜுவாலஜி 85, காமர்ஸுக்கு 85, ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் 80. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டுமே தமிழுக்கு 88, இங்கிலீஷுக்கு 85, மேக்ஸுக்கு 85, ஃபிசிக்ஸுக்கு 75, கெமிஸ்ட்ரிக்கு 77, பாட்னிக்கு 71, ஜுவாலஜிக்கு 85, காமர்ஸுக்கு 85, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 81. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்க்குறப்ப 85. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு எக்கனாமிக்ஸ் செக்மெண்ட் இருக்குது.
ஸோ பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரி பார்க்குறப்போ ஸோ மக்களே, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே, நீங்கள் எல்லாருமே நிகழ்ந்தது நடக்கும், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர இருக்கு மக்களே. நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 2025 டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியில் தகுதி மதிப்பெண்கள் போட்டிருந்தாலே போதும், அந்த தகுதி மார்க்கை வாங்கியிருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் மக்களே. காலி பணியிடங்கள் முதுகலை பட்டதாரியில் அறிவிக்க போகிறாங்களா இல்லையான்றது இன்னும் அஃபிஷியலாக இன்னும் வரல. ஸோ எது எப்படியோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய பேருடைய கோரிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி சிபி டிசைடிங் ஃபேக்டர்ஸ்னு நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எல்லா தகவலையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஸோ தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உயர்த்த போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. பாட வாரியாக காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. ஸோ ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் பிசி எம்பிசிக்கு 75 மார்க் வேணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏக்கு 68 மார்க்கு, எஸ்டிக்கு 60 மார்க் இருந்தாலே போதுங்க. இந்த மார்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணிக்கு போகவும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. சப்ஜெக்ட் ஜென்ரலில் பார்த்தலாம். தமிழுக்கு 101, இங்கிலீஷுக்கு 101, மேக்ஸுக்கு 101, ஃபிசிக்ஸுக்கு 97, கெமிஸ்ட்ரிக்கு 91, பாட்னிக்கு 95, ஜுவாலஜிக்கு 91, காமர்ஸுக்கு 96, ஹிஸ்ட்ரிக்கு 95, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 100, எக்கனாமிக்ஸுக்கு 91. ஸோ இது இந்த முதுகலை பட்டதாரியில் ஜென்ரலுக்கு மட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியோடைய கட் ஆஃபை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 93, பிசிக்கு 95, மேக்ஸுக்கு 91, ஃபிசிக்ஸுக்கு 85, கெமிஸ்ட்ரிக்கு 85, பாட்னிக்கு 85, ஜுவாலஜிக்கு 85, காமர்ஸுக்கு 90, ஹிஸ்ட்ரிக்கு 85, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90, எக்கனாமிக்ஸ் 82. ஸோ இதில் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ எந்த இடத்துல இது அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்படியாகும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இன்னும் வெளியிடலை. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்தோடும். அதற்கப்புறம் நீங்கள் டம்ப் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு சில முக்கியமான கட் ஆஃப் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்து பிசி கம்யூனிட்டி தமிழுக்கு 93, இங்கிலீஷுக்கு 95, மேக்ஸுக்கு 91, ஃபிசிக்ஸுக்கு 85, கெமிஸ்ட்ரிக்கு 85, பாட்னிக்கு 85, ஜுவாலஜி 85, காமர்ஸுக்கு 85, ஹிஸ்ட்ரிக்கு
டு 80 ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டுமே 85, மேக்ஸுக்கு 85, ஃபிசிக்ஸுக்கு 75, கெமிஸ்ட்ரிக்கு 77, பாட்னிக்கு 71, ஜுவாலஜிக்கு 85, காமர்ஸுக்கு 85, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 81. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப 85. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு எக்கனாமிக்ஸ் செக்மெண்ட் இருக்குது. ஸோ பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரி பார்க்குறப்போ ஸோ மக்களே, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.